இந்த கிறுக்கு கிரியேட்டர் என்ன சொல்றான்னு கொஞ்சம் பாருங்க. இந்த ஒரு சிங்கிள் ட்ரிங்க் குடிக்கிறதால மட்டுமே உங்களால மந்த்லி 7 to 8 kg weight loss பண்ண முடியும். டீஸ்பூன் ஹனி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் and கட் பண்ணி வச்ச காட்னலிக்க ஆட் பண்ணி டெய்லி குடிச்சா மட்டும் போதும் 1 monthல 7 to 8 kg weight loss பண்ண முடியும். இவன் சொல்ற மாதிரி இந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சாலே 10 கிலோ வெயிட் லாஸ் ஆகும்னா ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா தான் இருக்கணும். இந்நேரம் இதை 10,000 20,000 மார்க்கெட் பண்ணி வித்துட்டு இருப்பானுங்க. எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கும். இவன்லாம் ஒரு ஆளு இவன் சொல்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணாம 600 பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. 600 பேர். நீங்க உண்மையிலேயே சீரியஸா வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த சென்டர்ல இருக்கானே இவன் பேரு தான் கேலரிஸ் டெபிசிட். இவன் உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் வெயிட் லாஸ்ன்ற பேச்சுக்கே இடம். இல்லனா 1 கிலோ இல்ல 1 கிராம் கூட குறையாது. இவனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. அந்த 2 மெத்தட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவங்க அண்ணன் மெயின்டெனன்ஸ் கேலரிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சயின்டிபிக்கலி இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அண்ணனை பத்தின மேட்டர் சயின்ஸ் புக்ல உங்க ஸ்கூல்லயே இருந்திருக்கணும், நீங்க படிச்சிருந்திருக்கணும். ஆனா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா இங்க மார்க்கெட்ல பல பொருள் சேல் ஆகாது. மார்க்கெட்ல உங்களை மேனிபுலேட் பண்ணி உங்களை ஏமாத்தி விற்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு தெரியாமலே வச்சிருக்காங்க. ஆனா இனிமேல் தெரிஞ்சுக்கணும். இந்த அண்ணக்காரனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்க சொந்த பாடிக்கு எவ்வளவு ஃபுட் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். இந்த ஹெல்தி ஃபைவ்னு ஒரு ஆப் இருக்கு. இதுல ஹைட் வெயிட் உங்க ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா அவனே கரெக்டா கொடுத்துருவான். இவனை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு 2 மெத்தட் சொன்னேன் இல்லையா? அதுல மொத மெத்தட் தான் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கம்மியா சாப்பிடுறது. இல்ல ப்ரோ செல்லாது என்னால கம்மியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகமா பர்ன் பண்ணுங்க. ஃபுட்பால் ஆடுங்க, ஜிம்முக்கு போங்க, ஸ்விம்மிங் போங்க, ரன்னிங் போங்க, வாக்கிங் போங்க, நகலுங்க, உருளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதிகமா கேலரிஸ் பர்ன் பண்ணுங்க. கடைசியில கேலரிஸ் டெபிசிட் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். புரிஞ்சுதா? இந்த மூணாவது இருக்கானுங்களே இவங்க தான் சித்தப்பா பசங்க. புள்ளைங்க எல்லாம் கூடவே இருக்கு. மத்த 2 பேர் பேரை இவங்க பேரை பார்க்கும்போது ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இருக்கு. இந்த மேக்ரோஸ் பசங்களை பத்தி சிம்பிளா சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஓட் மீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல புரோட்டீன் 28 கிராம், ஃபேட் 6 கிராம், கார்ப்ஸ் 84 கிராம், ஃபைபர் 13 கிராம் இருக்கும். இதுல ஃபேட் மட்டும் ஒரு கிராமுக்கு 9 கேலரிஸ் இருக்கும். மிச்சம் 3லயுமே வந்து ஒரு கிராமுக்கு 4 கேலரிஸ் தான் இருக்கும். இது அப்படியே ஸ்கிரீன்ல கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. மொத்தமா 490 கேலரிஸ் வருதா? அப்படியே இந்த 3க்கு இப்ப முடிச்சு போடுங்க. மேக்ரோ calories, maintenance calories, calories deficit, weight loss. எப்படி புரிஞ்சுதா? இப்பவும் புரியலன்னு சொன்னீங்க. அறுவல் எடுத்துட்டு வந்து நடுவு கார்ப்ஸ் தேவையான அளவு தான் எடுக்கணும். அளவுக்கு அதிகமா எடுத்தா அதுவும் ஃபேட்டா மாறிடும். ஃபேட் தேவையான அளவு கண்டிப்பா எடுக்கணும். ஃபைபர் அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை பத்தி பிரச்சனை இல்ல. ஃபைனலா புரோட்டீன் தான் இருக்கிறதுலயே டாப் கிளாஸ் ஃபைட்டர். அவனை நீங்க 50% கூட எடுக்க மாட்டீங்க. ஆனா அவனையும் கரெக்டா எடுக்கிறோம். ஒருவேளை ஃபுட்ல இருந்து அந்த அளவு புரோட்டீன் எடுக்க முடியல நினைச்சீங்கன்னா நான் ட்ரஸ்ட் பண்ணி மசில் பிளேஸ் வே புரோட்டீன் வாங்குற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ட்ரஸ்டபிளான பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணலாம். மசில் பிளேஸ்ல இருந்து வாங்குறீங்கன்னா டால்பின் எம்பி கோட் போட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபன்னா ஃபிட்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயிட்டு வாங்க. டாடா.